செய்தி வந்து நாம் உடைக்கப்பட வேண்டும். The message that we going to hear today is for us to be broken. லியோனார்ட் ராவன்ஹில் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு, There is a godly man, Leonard Ravenhill. He says, பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். many godly men, many those who are living in the world, they are praying to receive the earthly blessings. சில கிறிஸ்தவர்களே உடைக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். Only few Christians are praying to be broken. நாம் இந்த இடத்துல ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறோம். We have put a verse there. என்ன பேர் அது? அர்ஜினல் ரோஜர்ஸ். It is Artinal Rogers. மனிதர்கள் உடைத்த பொருளை தூக்கி எறிகிறார்கள். The people are throwing away the broken pieces. புரியுதா உங்களுக்கு? மனிதர்கள் உடைந்த பொருட்களை தூக்கி எறிகிறார்கள். People are throwing away the broken things. ஆனா தேவன் அப்படி இல்ல. உடைக்கும் வரைக்கும் தேவன் அதை பயன்படுத்த மாட்டார். But God is not like that. Unless and until it is broken, God will not use it. வேதம் முழுக்க தேவன் பயன்படுத்தின அனைவருமே தேவனால் உடைக்கப்பட்டவர்கள். The people who have been used by God are all broken people. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நாம் உடைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. In order to attain the eternal earthly blessings, it is not necessary that we have to be broken. நாம் ஆவிக்குரியவர்களாய் நாம் வாழ வேண்டுமானால் நிச்சயம் நாம் உடைக்கப்படும். If you want to have a spiritual life, you need to be broken. இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள், today many Christians, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமான பணங்களை கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார் என்று பிரசங்கிக்கிறார்கள். They are preaching in such a way that when we give more money, we will be receiving a blessing from God. நீங்கள் சம்பாதிக்கிற வருமானத்திலிருந்து 10ல ஒரு பாகத்தை நீங்கள் தேவனுக்கு கொடுத்து விட்டால் தேவன் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி போதிக்கிறார்கள். They are preaching that if you give 10% of your income, God will abundantly bless you. நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்கு கொடுப்பார் என்று பிரசங்கிக்கிறார்கள். They are preaching that how much amount you give for God's work, God will bless you in such a way. இப்படிப்பட்ட போதனைகளை ஏராளமான கிறிஸ்தவ விசுவாசிகள் கேட்டு வஞ்சிக்கப்படுகிறார்கள். Those who are hearing these kind of messages, they are being deceived. இப்படிப்பட்ட போதனைகள் எல்லாம் ஏதோ வெறுமனமே அவர்கள் சொந்தமாக பிரசங்கிப்பதில்லை. They are not teaching by their own selves. இதற்காக அவர்கள் வேதத்திலிருந்து வேத வசனங்களை எடுத்து காண்பிக்கிறார்கள். They are quoting many verses from the Bible. ஆனால் இவர்கள் காண்பிக்கிற வசனங்கள் எல்லாம் கிருபைக்கு கீழாக வாழ்கிற நமக்கு சொல்லப்பட்டதா என்பதை கிறிஸ்தவர்களால் அறிந்து கொள்ள முடியல. Many Christians are not understanding that these verses that they mention, it is not under the law of grace. பிசாசு ஒரு மிகப்பெரிய வேத வல்லுனர். Satan is a big Bible intellect. John Calvin சொல்றார். John Calvin says that. John Calvin என்கிற தேவ மனுஷன் சொல்றாரு. The godly man of John Calvin says that. பிசாசு ஒரு வேத வல்லுனர். Satan is a Bible intellect. அவன் வேதத்திலிருந்து பல வசனங்களை எடுத்து காட்ட முடியும். He can show you many verses from the Bible. ஆண்டவர்கிட்டவே அவன் தேவனுடைய வசனங்களை எடுத்து காட்டினான். He showed to Jesus himself. இந்த பூமியிலே ஆண்டவர் வந்தபோது அவர் சோதிக்கப்பட்ட நாட்களிலே அவர் இடத்திலிருந்து பிசாசு அவருக்கு அதிகமான வசனங்களை வேதத்திலிருந்து எடுத்து காண்பித்தார். When Jesus came in flesh, Satan has showed many verses from the Bible to Jesus. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து காண்பிப்பதனாலே அவர்கள் ஒரு சரியான சத்தியத்தை தான் போதிக்கிறார்கள் என்று நாம் நம்பிவிடக் கூடாது. When people are quoting Bible verses, that we should not determine that they are actually preaching the real truth. வேதத்திலிருந்து எடுத்து காட்டுகிற வார்த்தைகள் கிருபைக்கு கீழாக இருக்கிற நமக்கு சொல்லப்பட்டதா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக வாழ்ந்த ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதா என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். We need to understand that the Bible verses that they quote, it is falls under the law of grace, which comes to us, or in the old covenant which they are under the law. நமக்கு சொல்லப்படாததை எல்லாம் வேதத்திலிருந்து எடுத்து காண்பிப்பதற்கான காரணம் என்னவென்றால், the reason why they are quoting which is not applicable for us, அவர்கள் உடைக்கப்படவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். because they have not broken. ஒரு மனிதன் உடைக்கப்படாத வரைக்கும், if a person is not broken, அவனால் இந்த சத்தியத்தை சரியாக ஜனங்களுக்கு போதிக்க முடியாது. he cannot preach properly to the people. உடைக்கப்படுவது என்பதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம்.
The real blessing is to be broken. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருந்தால் நாம் அவருக்கு நன்றி சொல்லணும். We need to thank when Jesus gives us the earthly blessings. இது உண்மையான ஆசீர்வாதம் அல்ல. This is not a real blessings. நாம் அதிகமாய் படித்து நல்ல மார்க்குகளை எடுத்திருப்பதோ, we studied so much and we have got good marks, ஒரு நல்ல வேலையை பெற்றிருப்பதோ, to receive a good job, நல்ல வாகனங்களை பெற்றிருப்பதோ, to receive a good, ஒரு நல்ல வீட்டை பெற்றிருப்பதோ, to receive a good home. இவைகளெல்லாம் மெய்யான ஆசீர்வாதங்கள். These are all not the true blessings. மெய்யான ஆசீர்வாதம், The true blessing, நாம் உடைக்கப்படுவதுதான் மெய்யான ஆசீர்வாதம். to be broken is a true blessing. நாம் உடைக்கப்படாமல் If you are not broken, நாம் ஆவிக்குரியவர்களாக நாம் வாழ முடியாது. we cannot live as a spiritual person. ஏன் நாம் உடைக்கப்படும்? Why we need to be broken? நாம் உடைக்கப்படாமல் ஒரு மனிதனும் தாழ்மையாக முடியாது. We cannot be living a humble life if we are not broken. நாம் தாழ்மையாக இல்லாத பட்சத்திலே நமக்குள்ளிருந்து தேவன் வல்லமையாக கிரியை செய்ய முடியாது. If we are not humble, God cannot work in us. தேவனுடைய கிருபையை நாம் அதிகமாய் பெற்று அனுபவிக்க முடியாது. We cannot experience the greater grace of God. நாம் தாழ்மையாக இருக்க வேண்டுமானால் முதலாவது நாம் உடைக்கப்பட வேண்டும். If you want to be humble, first we need to be broken. நாம் தாழ்மையாக இல்லாத பட்சத்திலே நாம் தேவனை விசுவாசிக்க முடியாது. If we are not being humble, we cannot believe God. தேவனுடைய கட்டளைகளை நாம் விசுவாசிக்க We முடியாது. cannot believe the law of command. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்க We முடியாது. cannot believe God's தேவனுடைய promises. கட்டளைகளுக்கு நம்மால் கீழ்ப்படிய We முடியாது. cannot obey God's தேவனுடைய command. வாக்குத்தத்தங்களை நம்மால் சுதந்திரிக்க We முடியாது. cannot claim God's promises. நாம் உடைக்கப்படுவதனுடைய நோக்கம் நாம் தாழ்மையா இருப்பதற்கு. The purpose of being broken is to be humble. நாம் தாழ்மையா இருக்கும் பொழுதுதான் தேவனை நாம் விசுவாசிக்க முடியும். Only when we are humble we can believe God. நாம் தாழ்மையா இல்லாத பட்சத்திலே நாம் தேவனை விசுவாசிக்க முடியாது. If we are not humble, we cannot believe God. அதனால மெய்யான ஆசீர்வாதம் என்பது நாம் உடைக்கப்படுவது. The true blessing is to be broken. உடைக்கப்படுவதுன்னா என்ன? What is to be broken? சகரிப்புமன் என்கிற ஒரு பரிசுத்தவான் சொல்வார். A godly person, exact woman. இந்த இடத்துல எழுதி இருக்கிறது, இந்த இடத்துல ஒரு வார்த்தை எழுதி இருக்கிறோம். It is being written here. அத வாசிங்க. நாம் எவ்வளவு அதிகமாய் உடைக்கப்படுகிறோமோ, To the extent that we are broken, அவ்வளவு அதிகமாய் பிறருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் நம்மை பயன்படுத்த முடியும். நம்முடைய மனைவிக்கு ஆசீர்வாதமாக தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக தேவன் நம்மை பயன்படுத்த வேண்டுமா? So in order to be used by God to our wife or to our children, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் நம்மை ஊழியத்தில் பயன்படுத்த வேண்டுமா? for the people, not to be work for God. நாம் வேத கல்லூரியில் படிப்பதனாலே நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. It cannot be a blessing to நாம் others. வேதத்தை படித்து பட்டங்களை வைத்து நாம் ஒரு காலம் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க It முடியாது. cannot be a blessing to the people. நாம் உடைக்கப்படுவதுதான் பிறருக்கு ஆசீர்வாதமாய் நாம் இருப்பதற்கான வழி. When we are broken, we can be a real blessing. நம்முடைய மனைவிக்கு நாம் ஆசீர்வாதமாக இல்லை என்றால் நாம் உடைக்கப்படவில்லை என்றால், In order to be a blessing to our wife, we need to நம்முடைய be broken. பிள்ளைகளுக்கு நாம் ஆசீர்வாதமாக இல்லை என்றால் நாம் To உடைக்கப்படவில்லை be a என்றால், blessing to our children, we need to be broken. ஊழியத்திலே ஜனங்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இல்லை என்றால் நாம் To உடைக்கப்படவில்லை be a என்றால், blessing for the people in our work, we need to be broken. உடைக்கப்படுவதுன்னா என்ன? What is mean by to be broken? சகரிப்புடன் என்கிற ஒரு தேவ மனுஷன் சொல்றார். Brother Zach says that அணுகுண்டு, it is like அணு a bomb. ஒரு பாம். It is like a bomb. அது வெடிக்கும் பொழுது When it bursts, அதில் இருக்கிற வல்லமை வெளிப்படுகிறது. the mighty power will comes out. அதே போலதான் நமக்குள்ளாக சுயம் இருக்கிறது. In the same way, we have flesh in us. அது மிகவும் வலிமையானது. It is more powerful. நம்முடைய மாம்சத்திலே சுயம் என்கிற ஒரு தீமை இருக்கிறது. In our flesh, there is a self-will that is so powerful. அது மிகவும் வலிமையானது. That is so powerful. அது உடைக்கப்படாத வரை If it is not broken, நமக்குள்ளிருந்து தேவனுடைய வல்லமை கிரியை செய்யாது. from us, within us, God's power will not work in us. தேவன் நமக்குள் இருந்து கிரியை நடப்பிக்க முடியாது. God cannot do a mighty work within us. நாம் உடைக்கப்பட வேண்டும். We need to be broken. ஒரு பாம் உடைக்கப்படும் போதுதான் அதில் இருக்கிற வல்லமை வெளிப்படுகிறது. Only when a bomb bursts, the power gets ignited. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்குள்ளாக சுயம் என்கிற வலிமையான ஒரு தீமை இருக்கிறது. Those who are being saved, there is a self-will in the flesh. இந்த தீமையை நாம் ஆதாமிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். This flesh we நாம் have received பெற்றிருக்கிற from Adam. மாம்சம் ஆதாமினுடைய மாம்சம். The flesh we receive, it is from Adam. சாகும் வரைக்கும் இந்த மாம்சத்திலே தான் நாம் வாழ வேண்டும். Till our last breath, we need to be living in the flesh. இந்த மாம்சம் தீமை நிறைந்தது. This flesh is full of sin. குறிப்பா சுயம் என்கிற ஒரு தீமை இந்த மாம்சத்தில் நிறைந்திருக்கிறது. This flesh contains the self which is so evil. இந்த சுயம் உடைக்கப்படாத வரை Only this
evil is not broken. தேவனுடைய வல்லமை கிரியை செய்வதை நாம் பார்க்க முடியாது. We cannot see that the power of God working mightliness. நாம் விசுவாசத்தை குறித்த ஒரு பட்டியலை எபிரேயர் 11வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். We can see a list of people under faith in Hebrews chapter. நம்ம எல்லாரும் எபிரேயர் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். We'll all turn around to Hebrews chapter 11. எபிரேயர் 11. Hebrews 11. இதுல ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தை குறித்து நாம் இதுல படிக்கிறோம். We are reading many people's faith. இதுல 38வது வசனம், உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை, அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். Men of whom the world was not worthy, wandering in the desert mountains, exposed in the ground. 7வது வசனத்துல கல்லெறி உண்டார்கள், they have been stoned, வாளால் அறுப்புண்டார்கள், they have been sawn into two, பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், they have been tempted, பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், they have been put to death with a sword. செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்துக் கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். They went about in sheep skins and goat skins, being destitute, afflicted and ill-treated. இவைகள் எல்லாமே அவர்கள் விசுவாசத்தினாலே இப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. It has been written that they have lived by faith. ஆனா இதுல ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை குறித்து நாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ஒரு மிகப்பெரிய காரியமாக அதில் நாம் பார்க்க முடியாது. There is a person, it is written about his faith. It is not so much important mentioned here in this. யாக்கோபு. It is Jacob. யாக்கோபை பற்றி எழுதியிருக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். We will read the verse which is contains Jacob. 11:21. Verse 21. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். இவனுடைய விசுவாசத்தை, யாக்கோபு விசுவாசம் உள்ளவன் என்பதை காண்பிப்பதற்கு அங்க ஒரே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. கோலின் முனையிலே தொழுது கொண்டு சாய்ந்து தொழுது கொண்டான். There is one verse about the faith of Jacob mentioned here in verse 21. It is he worshipped leaning on the top of his staff. ஒரு கோலின் முனையிலே சாய்ந்து கொண்டு தொழுது கொள்கிறது அவ்வளவு பெரிய விசுவாசமா? Is it a high faith that it is leaning on the top of the staff? இதுல விசுவாசத்தை குறித்து வாசிக்கும் பொழுது எவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்குது. There are many beautiful things that we read. வாசிக்கும் பொழுது அவ்வளவு பெரிய காரியமாக இதுல நாம் பார்க்க முடியல. But this is not mighty things that we read about faith. விசுவாசத்தினாலே அவன் தன் கோலின் முனையிலே சாய்ந்து கொண்டு தேவனை தொழுது கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. By faith Jacob worshipped leaning on the top of his staff. ஏன் அவனுக்கு கோல் தேவைப்பட்டது? Why he needs staff? ஏன் அவன் கோல் முனையிலே சாய்ந்து கொண்டான்? Why he need to lean on the top of his staff? நமக்கு இத பற்றி ஆதியாகமத்திலே நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடியும். Then we can turn to Genesis. ஒரு முறை யாக்கோப் என்ற ஆற்றை அவன் கடந்து ஆதியாகமம் எடுப்போம். We'll turn to Genesis. நாம் இதை அறிந்து கொள்வோம். யாக்கோப் ஆதியாகமம் ஆதியாகமம் 32. Genesis 32. 22 23 24 நாம் வாசிப்போம். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டு he sent across whatever he தனித்து இருக்கிறான். He is lying alone. யாக்கோபு இப்பொழுது தனித்து இருக்கிறான். எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி விட்டான். He has sent எல்லாவற்றையும். He has sent everything apart and he is staying alone. தனித்து இருக்கிறான். He is staying alone.
யாக்கோபுக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா ஒரு கோல் தேவைப்பட்டது. ஏன்னா தேவன் அவனோட போராடி அவனை மேற்கொள்ள முடியல. அவனுடைய சுயம் அவ்வளவு வலிமையாக இருந்தது, அவனை உடைக்க முடியல. தேவன் பாருங்க, ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது எளிது. This is why he requires a staff, because his socket of thigh is been broken. யாக்கோபுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தது. Jacob had many blessings. அதிகமான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றிருந்தான். He had many blessings. அது ரொம்ப எளிது. That is so easy. தேவன் இந்த பூமிக்குரிய காரியங்களை நமக்கு கொடுப்பது ரொம்ப எளிது. God can give earthly blessing. That is so easy for him. பட் ஆனால் அவனால் தேவனுக்கு உகந்தவனாக இருக்க முடியல. But he will not please God. தேவனை பிரியப்படுத்த மாதிரி அவனால் இருக்க முடியல. But he cannot please God. அவன் ஏமாற்றுகிறவனா இருந்தான். But he can deceive others. தன்னுடைய தகப்பனை ஏமாற்றினான். He deceived his father. தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான். He deceived his brother. தன்னுடைய மாமனாரை He ஏமாற்றினான். deceived his father-in-law. அவன் ஏமாற்றுகிறவனா இருந்தான். He was a deceiver. யாக்கோபுனாலே அவனுக்கு பேர் The ஏமாற்றுகிறவன். meaning of Jacob is deceiver. யாக்கோபு என்றாலே எத்தன். He is a deceiver. அவன் தன்னுடைய தகப்பனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை He பெற்றுக்கொண்டான். received a blessing by deceiving his father. தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை He பெற்றுக்கொண்டான். deceived his brother and received his blessing. தன்னுடைய மாமனாரை ஏமாற்றி ஒன்றை பெற்றுக்கொண்டான். He deceived Laban and he received a blessing. இப்படி யாக்கோபு ஏமாற்றுகிறவனாக இருந்தான். This is how Jacob was a deceiver. இந்த பூமிக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்வது ரொம்ப எளிது. In order to receive all this earthly things is very easy. ஆனால் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம். To live a life pleasing to God is not easy. அதற்கு நாம் உடைக்கப்படணும். That means we need to be broken. அதற்கு தேவனுடைய வல்லமை வேண்டும். That means we need to have the power of God. தேவனுடைய கிருபை இல்லாமல் நாம் அவருக்கு பிரியமாய் வாழ முடியாது. Without the grace of God, we cannot live a life pleasing to Him. சோ ஆகவே இந்த இடத்துல தேவன் என்ன பண்றார்? அவருடைய தொடைய சுளுகிறார். That is why God is breaking the socket of his thigh. இப்பொழுதுதான் அவன் தாழ்மையானான். That's how he become humble. அந்த தொடையை சுளுக்கும் போதுதான் அவன் உடைக்கப்பட்டான். When the thigh is broken, then he இப்போ becomes humble. அவனுக்கு என்ன தேவைப்பட்டது? What he need now? இப்போ ஒரு கோல் தேவைப்பட்டது. He need a staff. எங்க போனாலும் அந்த கோலையே வச்சிட்டு போவான். Wherever he goes, he carry the staff with him. வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு அந்த கோல் உதவியா இருந்தது. Till his last breath, he அந்த கோலை carried the பார்க்கும்போது staff. அவனுக்கு என்ன ஞாபகம் வரும்? Whenever he sees the staff, what அது அவனை he knows? தாழ்மைப்படுத்தும். It will humble himself. அவன் எப்பொழுதுமே தாழ்மையா இருக்க முடியும். It will keep him humble. அந்த கோல் அவனுக்கு எப்பொழுதுமே அவனுக்கு தாழ்மையா இருக்கும்படி உதவி செய்தது. It helped him to be humble. அவன் அந்த கோலை பார்க்கும் பொழுதெல்லாம் அவன் தாழ்மையா இருக்க முடிந்தது. Whenever he sees that, he become humble. அவன் தாழ்மையா இருக்கும் பொழுதெல்லாம் அவன் தேவன் மீது விசுவாசம் உள்ளவனாய் இருக்க முடியும். Whenever he was humble, he believed on God. நாம் அதைத்தான் எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம். That's what we read in Hebrews. யாக்கோபு Jacob, விசுவாசத்தினாலே by faith, அவன் ஒரு கோலின் முனையிலே சாய்ந்து கொண்டு he was leaning on the staff. தேவனை தொழுது கொண்டான். He worshipped அது God. சாதாரணமானதல்ல. It is not a simple thing. தாழ்மை என்பது அது மிகப்பெரிய ஒரு காரியம். The greater thing about humbleness. தாழ்மை இல்லாமல் நாம் விசுவாசமாக இருக்க முடியாது. Without humility, we cannot believe God. ஆகவேதான் தேவன் அவனை இப்பொழுது ஒரு ஆவிக்குரிய ரீதியில் அவனை ஆசீர்வதிக்கிறார். That's அவனுடைய why- வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார். இப்பொழுது அவன் முன்போல ஏமாற்றுகிறவனாய் இல்லாதபடி அவனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். That's why God blessed him. Before he was a deceiver, but now he was a blessing. ஆண்டவர் சொல்றாரு, என்னை விட நான் போறேன் அப்படின்றாரு. God says, leave me alone, I'm going. ஆண்டவர் சொல்றாரு, நான் விட மாட்டேன். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, Until you bless me, I won't leave you. என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விட மாட்டேன். Until you bless me, I won't leave you. தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார். God bless him. அவருடைய பேரை அவர் மாற்றுகிறார். He is changing his, யாக்கோபை இஸ்ரவேல் ஆக்குகிறார். he changes his name அப்படின்னா as என்ன Jacob as அர்த்தம்? his name. இதுக்கு முன்னாடி ஏமாத்திக்கிட்டு இருந்தவன் He- இப்பொழுது அவன் அப்படிப்பட்ட ஏமாற்றுகிற வாழ்க்கையிலிருந்து தேவன் அவரை மாற்றுகிறார். God has changed him இப்பொழுது from அவனுடைய being a வாழ்க்கை deceiver. முன்போல இல்லை. It was not the same. அவனுடைய வாழ்க்கை ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை. His life is யாக்கோபு changed. இஸ்ரவேலாக மாற்றப்பட்டான். Jacob was changed to Israel. ஏமாற்றுகிறவன் தேவனுக்கு பிரியவனா ஆன வாழ்க்கை வாழ முடியாது A மாற்றப்பட்டான். deceiver changed to a pleaser. எப்ப இது நடந்தது? How it happened? அவன் உடைக்கப்படாத வரைக்கும் இது நடக்காது. Before he was broken, it was not happening. தேவன் அவனுடைய தொடையை சுருக்காத வரைக்கும் அது நடக்கல. Before God made his thigh broken, it was not happening. ஏனென்றால் அவன் சுயம் அவ்வளவு வலிமையா இருந்தது. Because his self-will is so strong. தேவன் அவனுடைய தொடையை சுலுக்கினாரு. God have broken his அவன் thigh. தொடையை பிடிச்சு ஒரு திருகினாரு. God have broken his thigh. இப்பொழுது அவன் என்ன பண்ணிட்டான்? Now he realized. அவன் உடைக்கப்பட்டவனாயிட்டான். Now he become broken. இப்பொழுது அவன் தாழ்மையுள்ளவனாயிட்டான். He become humble. அந்த கோலை வச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் எப்பவுமே
அவனுக்கு அதை தாழ்மையே அவனுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதா இருந்தது. Whenever he keeps his staff in it, he teaches that he has to remain இப்பொழுது humble. அவன் தேவன் மீது விசுவாசம் உள்ளவனா Now he has so much faith in God. எனக்கு அன்பானவர்களே, My beloved, நாம் தேவனுக்கு தேவன் மீது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் if you want to have a faith on God, நமக்கு தாழ்மை வேண்டும். we need to be humble. நாம் உடைக்கப்படணும். We need to be broken. நமக்குள்ள இருக்கிற சுயம் உடைக்கப்படணும். Our self-will has to be broken. நாம் எல்லாரும் சொல்றோம், நான் ரட்சிக்கப்பட்டேன், Many are saying that we are saved. நான் மனம் திரும்பிட்டேன், We have நான் repented. தேவனால் We மன்னிக்கப்பட்டுட்டேன், have been forgiven by God. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், I have received. இயேசு I have received the Holy Spirit. இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். Jesus is within me. ஓகே, That is fine. நல்லது. It is good. இயேசு கிறிஸ்து எதற்காக உனக்குள்ள வந்திருக்காரு? Why God, Jesus of Kings, எதற்காக பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன்? why I have received the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவரால் நான் நடத்தப்பட வேண்டும். In order to be led by the Spirit. எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து என் மூலமாய் வெளிப்பட வேண்டும். From within me, Christ has to be revealed. எனக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை வெளிப்பட வேண்டும். Within me, the work of the Holy Spirit has to be என்னுடைய revealed. சுய கிரியை வெளிப்படக்கூடாது. Our self-will should not be revealed. என்னுடைய சுய கிரியை அனைத்தும் செத்தது. My self-will is already dead. நான் நல்ல நல்ல காரியங்களை செய்தாலும் என்னுடைய சுய கிரியைகள் அத்தனையும் செத்தது. Whatever the good things I do, my self-will is already dead. எனக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். Within me, the Holy Spirit has to be working inside. நான் அதிகமாய் கொடுப்பதனாலே தேவன் என்னை ஆசீர்வதிப்பதல்ல. If I give more, God will not bless us. இவைகளெல்லாம் ஒரு வஞ்சிக்கிற போதனைகள். These are all the bad doctrines. நீங்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு எவ்வளவு கொடுக்கிறீங்களோ அவ்வளவு தேவன் உங்களை To the ஆசீர்வதிப்பார். extent which you give, God will give you blessing. நாம் தேவனுக்கு ஒன்றை செய்வது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்வதனாலே நாம் செய்கிறோம். The things that we do for God, it is because that Holy Spirit working within us. சுயமாய் நாம் செய்கிற நல்ல காரியங்களா இருந்தாலும் அவைகளெல்லாம் செத்தது. Whatever the good things that we do from our self-will, it is மார்த்தாள் dead. ஆண்டவருக்கு நிறைய காரியங்களை செய்தாள். Martha did many things to Jesus. ஆண்டவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். To Jesus, அவரை she நாம் has to திருப்திப்படுத்த give. வேண்டும். She has to give many things. அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். Something have to do. ரொம்ப மும்முரமாக செய்து கொண்டிருந்தார். She has been doing so tightly. மரியாள் எதுவுமே செய்யல. Mary didn't do anything. அமைதியா ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்தார். She kept and ஆண்டவர் sat சொன்னார், at the feet of மார்த்தாளே, மரியாள் தான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். Martha, Mary have மார்த்தாளை chosen கடிந்து good part. கொண்டார். He has rebuked நாம் Martha. தேவனுக்கு என்று பல காரியங்களை செய்ய வேண்டும். We need to do many things for God. தேவனுக்கு என்று நாம் நிறைய காரியங்களை செய்ய முடியும். We can do many things for God. ஆனால் நாம் அல்ல. But it is not we. நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய It வேண்டும். is the Holy Spirit that is working within us. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து நம்மை செய்ய வைக்க வேண்டும். The Holy Spirit has to help us to work from within us. நாம் நிறைய செய்கிறோமா கொஞ்சமா செய்கிறோமா என்பது முக்கியம் இல்லை. It is not about how much we ஒரு do. ஏழை விதவை 2 காசு தான் போட்டாங்க. Widow has put only 2 copper coins. நிறைய பேர் நிறைய பணங்களை கொடுத்தாங்க. Many have given many things. ஆண்டவர் அவர்களை மெச்சிக்கொள்ளல. But God has not. இந்த ஏழை விதவையை மெச்சிக்கொண்டார். But God has not. இவர்தான் அதிகமாய் போட்டாள் என்று சொன்னார். He has said that these widow have put more than all of you. அவள் விசுவாசத்தினாலே தேவனுக்கு செய்தாள். Because he has did with the faith. அவளுடைய கிரியை பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது. Because the word, it is from the Holy Spirit. தேவன் அவளை இருதயத்திலிருந்து அவள் போடபடியாக உதவி செய்தார். Jesus has helped him to put from her heart. நிறைய பேர் போட்டது அவர்கள் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. Many have put in order to gain more earthly blessings. சுயமாக அவர்கள் பல காரியங்களை செய்தார்கள். They have did many things from a self-will. தேவனுக்கு நாம் எவ்வளவு பெரிய காரியம் செய்யறது முக்கியம் இல்லை. It is not about how நாம் much எவ்வளவு good பெரிய things ஊழியம் we செய்யறது do. முக்கியம் It is இல்லை. not about how many நாம் எவ்வளவு big காசு things we are கொடுக்கறது doing. முக்கியம் இல்லை. How much we are பெரிய giving. பெரிய காரியங்கள் செய்கிறோமா என்பதை தேவன் பார்ப்பதில்லை. God is not saying that நாம் அதை எப்படி செய்கிறோம் என்று but how we பார்க்கிறார். are doing. மனுஷங்க வெளியே பார்த்து நம்மளை மெச்சிக்கிறாங்க. Men sees the அதிகமான outward. பணத்தை கொடுத்தா பாஸ்டர் நம்மளை மெச்சிப்பாரு. Pastor will be so impressed when we ஊழியத்துக்கு நிறைய do the பணத்தை outward. கொடுத்தா பாஸ்டர் அவங்களை மெச்சிப்பாரு. Pastor will be impressed when we do தேவன் அதை மெச்சிக்கொள்ள மாட்டார். ministry, but God will not. தேவன் இருதயத்தை பார்க்கிறார். God looks at the நாம் heart. விசுவாசத்தினால் தான் அதை கொடுக்கிறோமா? If we are giving பரிசுத்த ஆவியானவர் தான் நாம் கொடுக்கும்படி கிரியை செய்கிறாரா? only the Holy Spirit is helping us to give that. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து மெச்சிக்கொள்கிறார். God sees the inside of the heart and He is so happy with it. நாம் இருதயத்திலிருந்து ஒன்றை செய்ய வேண்டுமானால் When we do from our heart, நாம் உடைக்கப்படணும். we need to be broken. நாம் உடைக்கப்படாத வரைக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. Only if we are broken, we will be a blessing. மோசே Moses
கண்மலையை உடைக்கும் போது when he is about to split the அதிலிருந்து rock, தண்ணீர் புறப்பட்டு வந்தது. water came out. அந்த தண்ணீர் ஜனங்களுடைய தாகத்தை எல்லாம் தீர்த்தது. The water quenched the thirst of many people. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். We are saying that the Holy Spirit is living within us. பரிசுத்த ஆவியானவர் நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாருன்னு சொல்றோம். I am saved. The Holy Spirit have come within me. நாம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம்? But how much? நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர் புறப்பட்டு எத்தனை பேரை வந்து ஆசீர்வதிச்சிருக்குது? How much that the living water inside us blessed? பிரச்சனையில் இருக்கிற ஜனங்களுக்கு எத்தனை பேருக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்கிறோம்? To those who are in problem, how much we பாவத்திலே are blessed? புறக்கணிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு எத்தனை பேருக்கு நாம் ஆசீர்வாதமாக To இருக்கிறோம்? those who are defeated by நம் sin, மனைவிக்கு how நாம் much we are ஆசீர்வாதமாக blessed? இருக்கிறோமா? Are we நம் blessing? பிள்ளைகளுக்கு நாம் ஆசீர்வாதமாக Are we இருக்கிறோமா? blessing to children? சபையில வருகிற ஜனங்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக Are we blessing இருக்கிறோமா? to people who are coming to ஏன் நாம் ஆசீர்வாதமாக இல்லை? Why we are not blessing to others? நமக்குள்ள இருக்கிற ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரணும். Because the living water is not coming out. எப்பொழுது புறப்பட்டு வரும்? When it comes out, நம்முடைய சுயம் உடைக்கப்படணும். only when a self நமக்கு is விசுவாசம் வேணும். broken. ஆண்டவர் சொன்னார், God says, விசுவாசிக்கிறவருடைய உள்ளத்திலிருந்து only those who are ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும். a living water will come. பழைய உடன்படிக்கையில மோசே கன்மலையை உடைத்த போது In the old covenant, when Moses had hit the rock, அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்து தாகமுள்ள ஜனங்களை எல்லாம் ஆசீர்வதித்தது. then it blessed many people, those who are having a thirst. இன்றைக்கு நாம் ஒரு கற்பாறையை உடைப்பதல்ல, It is not now we are நம்முடைய hitting the சுயம் rock. உடைக்கப்பட வேண்டும். Our self has to be நம்முடைய broken. சுயம் உடைக்கப்படும் போது When the self is பரிசுத்த broken, ஆவியானுடைய வல்லமையாய் கிரியை செய்வார். then the Holy Spirit will work mightily within us. எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருந்து அவர் கிரியை செய்யாவிட்டால் நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்வது என்ன மேன்மை இருக்கிறது? It is in vain when we receive the Holy Spirit, but it is not working within us. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து எனக்கு என்ன மேன்மை இருக்கிறது? அவர் கிரியை செய்யணும். Holy Spirit has to be working எனக்குள்ள இருந்து அவர் கிரியை செய்யணும். within me. Holy Spirit has to work. நாம் நம்முடைய மனைவியோட கோபப்படுறோம், We are getting angry with our wife. நம் பிள்ளைகளோட கோபப்படுறோம், We are getting angry சபையில வர ஜனங்களோட கோபப்படுறோம், to the சண்டை போடுறோம். coming to church. ஏன்? Why? நமக்கு அந்த வல்லமை இல்லை. Because the power is not அந்த within us. வல்லமையான கிரியை நமக்குள் நடப்பிக்கல. The work of the Holy Spirit is not. ஆகவே தான் இவைகளை எல்லாம் நாம் மேற்கொள்ள That is முடியவில்லை. why we are not able to overcome this thing. இவைகளெல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சுயம் உடைக்கப்பட வேண்டும். To in order to overcome these things, our self will has to be broken. வேதம் சொல்லுகிறது நாம் எல்லாரும் நற்கண்டங்களாய் இருக்கிறோம் என்று. Bible says that we are the representative of God. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம். 1 Corinthians chapter 15. 2 கொரிந்தியரா 1 கொரிந்தியரா நான் மாத்திட்டேன் நினைக்கிறேன். 2:15. ரட்சிக்கப்படுவதற்குள்ளேயும் கெட்டு போவதற்குள்ளேயும் நாம் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தகமாக இருக்கிறோம். நாம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவின் நற்கந்தகமாக இருக்கணும். We need to be a fragment of Christ. அதாவது நற்கந்தகம்னா வாசனை திரவியம். Fragrance is like a good smell. நமக்கு ஒரு வாசனை திரவியம் இருக்கும் பொழுது We need to have a good. அந்த வாசனை திரவியத்தை அநேகர் முகர்கிறார்கள். If we have many are smelling, அந்த சுகந்த வாசனையை அநேக ஜனங்களால் முகர முடிகிறது. many are able to experience our fragrance. நம்மிடத்துல இருந்து என்ன வாசனை வருது? What is the fragrance? கோபம் ஒரு சுகந்த வாசனையா? Is it கெட்ட getting கெட்ட anger is வார்த்தைகள் a எல்லாம் சுகந்த fragrance? வாசனையா? A bad words is a fragrance. கெட்ட வாசனை. It is a bad பேட் fragrance. ஸ்மெல். Bad. கொலை சொல்றது நல்ல வாசனையா? To talk about someone badly, it is a good fragrance. இவைகளெல்லாம் கெட்ட வாசனை. These are all bad fragrance. நமக்குள் கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். Christ has to be revealed in us. கிறிஸ்து ஒரு வாசனை திரவியத்தை போல நமக்கு இருக்கணும். Christ needs to be a good fragrance within us. நம்மிடத்திலிருந்து கிறிஸ்துவை ஜனங்கள் பார்க்கணும். People has to see Christ in எப்படி us. பார்க்க முடியும்? How they can see? எப்படி பார்க்க முடியும்? How they can see? நான் இயேசுவை போல வாழணும்ன்றோம். We are saying that we are living for Christ. நான் இயேசுவை போல நடந்து கொள்ளணும்ன்றோம். We are saying that we need to சொல்றதுனால நான் live நடந்து like கொள்ள Christ. முடியுமா? If we say, can we live like that? கிருபை வேணும். We need to have grace. தேவனுடைய வல்லமை வேண்டும். We need to have the power of சும்மா God. நாம அவரை போல நடந்து கொள்ள முடியாது. We cannot have நம்முடைய this life மனைவியோட as கோபம் such. இல்லாம நாம் வாழ்றது கடினமான காரியம். It is impossible to. சங்கடப்படாம வாழ்றது கடினமான It is காரியம். impossible to குறை live. சொல்லாம வாழ்றது கடினமான காரியம். It is impossible to live without an anger. நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. This is not a simple thing.
அப்படிப்பட்ட ஒரு சுகந்த வாசனையா இருப்பது எப்படி? How to be a fragrance for Christ? வேதத்துல ஒரு சுகந்த வாசனையை கொண்டு வந்து ஆண்டவருக்கு அந்த ஆண்டவருக்கு இடத்துல அந்த சுகந்த வாசனை ஊற்றுனதை நாம் பார்க்கிறோம். Mary have poured out the fragrance of ஒரு பாட்டில்ல வாசனை fragrance அடைக்கப்பட்டிருக்கு. under the Jesus feet. அந்த பாட்டில் கடையில பல வருஷமா இருக்கு. The bottle have stayed ஆனா அந்த பாட்டில் உடையாத வரைக்கும் அது many years ஸ்மெல் வரல. but unless it is broken, it உள்ளதா is இருக்கு. not having a smell அது outside. உள்ளதா இருக்கு. The smell is within that bottle. ஆனா அந்த ஸ்மெல் வரல. The smell is not coming outside. எப்ப அந்த ஸ்மெல் வருது? When the smell will come அந்த outside? ஸ்திரீ அந்த வாசனை திரவியத்தை உடைக்கும் போது When Mary just opened the அந்த bottle, ரூம் ஃபுல்லா பயங்கரமான ஒரு சுகந்த வாசனை. then the fragrance will move around the நாம whole house. நாம அப்படி இருக்க முடியும். We அதான் can இந்த be, வசனம் சொல் கிறிஸ்துவின் நற்கந்தகமாய் இருக்கிறது என்பது அதுதான். this is what the Bible says. எப்படி ஒரு We வாசனை have to be a fragrance திரவியத்தை for Christ. உடைக்கும் பொழுது ஒரு வீடு முழுவதும் அந்த வாசனை திரவியத்தை ஜனங்கள் உணர முடியுதோ, How the people can feel the smell of the fragrance when it is broken. நம்முடைய உள்ள இருக்கிற அந்த சுயம் உடைக்கப்படும் பொழுது Then our self-will is broken. நமக்குள்ள இருந்த கிறிஸ்துவின் வாசனை Then the fragrance of Christ will be revealed to others. கொலோசியர் 1:27 நமக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு செய்தி அந்த இடத்துல நாம் படிக்கிறோம். கொலோசியர் 1:27. Colossians 1:27. ஆ. ஆ. ம். கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதுதான் அந்த மகிமையான ரகசியம். The glory of the mystery is Christ is within you. நீங்க உண்மையாகவே மனம் திரும்பி இருக்கீங்களா? Are you truly repentant? உண்மையாகவே ஆண்டவரிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோமா? Have we received the forgiveness of நாம் God? மெய்யாகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? Are you truly? அப்படியானால் நமக்குள்ள யார் இருக்கிறது? Then who is கிறிஸ்து within இருக்கிறார். us? கிறிஸ்து இருக்கிறார். Christ is within us. நமக்குள்ள இந்த கிறிஸ்துவை கொண்டு வந்தது யாரு? Who has received Christ in us? பரிசுத்த The Holy Spirit. கிறிஸ்துவை நமக்கு ஜீவனாக கொண்டு வந்தது யாரு? Who have பரிசுத்த who ஆவியானவர். have received the life of Christ? அதனால தான் கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்றோம். That is why we are saying the Holy எதற்காக Spirit. நமக்குள்ள வந்திருக்காரு? Why he is not within எதற்காக us? நமக்குள்ள இருக்காரு? Why he is living within us? அவர் வாழணும். Because he has to அவர் live. கிரியை செய்யணும். He has to work. அவர் நம் மூலமாய் வெளிப்படணும். He has to be revealed within எப்போ? us. When? ரட்சிக்கப்பட்டதுனாலே நாம் அதை செஞ்சிட முடியாது. If we are saved, we cannot do நான் that. ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றதுனால கிறிஸ்து வெளிப்பட We முடியாது. say that we are saved. We கிறிஸ்து cannot நமக்குள்ள reveal இருக்கலாம். Christ. கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். Christ can be within us. நமக்குள் இருப்பதனுடைய காரணம் என்ன? The reason is அவர் நமக்குள் இருந்து கிரியை செய்வதற்காக நமக்குள் வந்திருக்கிறார். he has to be worked within us. நமக்குள் இருந்து வெளிப்படுவதற்காக நமக்குள் வந்திருக்கிறார். He came in order to be நாம் அவரை போல revealed நம் within us. மனைவியோட பேச முடியும். Like him, we can நாம் speak to ஆண்டவரை போல our மற்ற wife. ஜனங்களோட பேச முடியும். Like God, we can speak to others. ஆண்டவர் எப்பவுமே ரொம்ப சாஃப்டாவே பேசுறத நாம் பார்க்க முடியாது. God is not speaking only softly. பரிசேயர்களுக்கு அவர்கள் பரிசேயர்களாக இருந்ததனால அவர்களோடு கடுமையான வார்த்தைகளை பேசினார். To Pharisees, he has spoke more harsh words. நாமும் பரிசேயர்களை பார்க்கும் பொழுது கடுமையான வார்த்தைகளை நாம் பேச முடியும். We can also, when we see Pharisees, we can also use பார்க்கும் harsh பொழுது words. அவர்கள் மிகவும் தாழ்மையாக இருந்தார்கள். But when he sees பரிசேயர்கள் பெருமையாக இருந்தார்கள். a Pharisee is so proud. பெருமையாக இருந்தவர்களை கடுமையாக பேசினார். To those who are so much proud, he used harsh words. உள்ள பாவம் செய்து கொண்டு வெளிப்பிரகாரமாக ஜனங்கள் மத்தியிலே பெயரை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆதாயங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் தங்களை பெருமையாய் காட்டிக் கொண்டிருந்த பரிசேயர்களை பார்க்கும் பொழுது கடுமையாக பேசினார். When Jesus sees the Pharisee, those who are so much humble and சிறியன் பாம்பு குட்டிகளே he என்று சொன்னார். used harsh words. A brood of vipers. மாய்மாலக்காரர்களே என்று சொன்னார். You hypocrite. பரிசேயர்களே என்று சொன்னார். You Pharisees. ஆனால் பாவிகளை பார்க்கும் பொழுது When he sees a sinner, மோசமான விபச்சாரியை பார்க்கும் when பொழுது he sees a wretched adulterer, அவர்களை நேசித்தார். he loved him. அவர் கடுமையான வார்த்தைகளை பேசல. He didn't spoke harsh words. கடுமையான வார்த்தைகளை பேசல. He didn't spoke harsh words. அவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு கிட்ட வர முடிந்தது. They all can be easily available to go get closer to Jesus. ஏன்? Why? அவர்கள் உடைக்கப்பட்டிருந்தார்கள். Because they are broken. அவர்கள் தாழ்மையா இருந்தார்கள். Because they are so much humble. அவர்கள் தேவன் அண்டைக்கு வர முடிந்தது. They can easily come to அவர்களால் Jesus. தேவனை தொட முடிந்தது. They can touch Jesus. அவர்களால் தேவனோடு பேச They முடிந்தது. can able to speak with Jesus. அவர்கள் தேவனுடைய கிரியை அனுபவிக்க முடிந்தது. They can able to experience the work of அவர்கள் Jesus. தாழ்மையா இருந்தார்கள். Because they are so humble. எனக்கு அன்பான தேவனுடைய My ஜனங்களே, beloved brothers and sisters, சுயம் நம்மை பெருமையாக்கும்.
Our self-will can lead us into pride. சுயம் நம்மை பெருமையுள்ளவர்களாக்கும். Our self-will can lead us into pride. நமக்குள்ள இருக்கிற சுயம் உடைக்கப்படணும். Our self-will has to be broken. நாம் சுயம் உடைக்கப்படாமல் நம்மால் தாழ்மையா இருக்க We முடியாது. cannot be humble if our self-will is not broken. நாம் ஒருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்க We முடியாது. cannot be a blessing even to one ஒரு person. விதை இருக்கு. There is a seed. நல்ல சுவை தரக்கூடிய ஒரு பழம், சுவை தரக்கூடிய ஒரு பழத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விதை இருக்குது. A seed which can give a ஒரு tasty ஆப்பிள் fruit. விதை இருக்கு. A apple seed. அதுல இருந்து ஒரு சுவையான பழத்தை நாம் சாப்பிட முடியும். We can eat a delightful apple. எப்போ When அந்த விதை உடையணும். when the seed broken, அது உடைக்கப்பட்டு it has to be அதுல broken. இருந்து ஒரு செடி வரணும். Then a plant will come out. அது இல்லாத பட்சத்துல அதுல இருந்து சுவையான கனி வர முடியாது. If it is not broken, a tasteful apple will not come out. நாம் மற்றவர்களுக்கு சுவையாய் நாம் இல்லாததுக்கு காரணம் என்ன? The reason why we are not so much blessing to others, நம்மளை பார்க்கும் பொழுது ஜனங்கள் ஓடக்கூடாது. when people sees us, they should not run away. நம்மை பார்க்கும் பொழுது ஜனங்கள் பயப்படக்கூடாது. They should not fear. நம்மை பார்க்கும் பொழுது ஜனங்கள் நம்ம கிட்ட வரணும். When people sees us, they have to draw near to us. நம்மளை பார்க்கும் பொழுது ஜனங்கள் நம்ம அருகாமைக்கு வரணும். They need to be drawn to us. நாம் தாழ்மையா இருந்தால் மட்டுமே அப்படி நம்ம அண்டைக்கு வர முடியும். Only when we are humble, the people can be drawn towards us. மோசமானவர்கள் எல்லாம் அவர் கிட்ட வந்ததுக்கு காரணம் என்ன? The reason why many sinners are drawn towards Jesus is பூமியில் ஆண்டவர் அவ்வளவு தாழ்மையா இருந்தார். because Jesus have lived a humble life on earth. அவ்வளவு தாழ்மையா He was இருந்தார். so humble. ஆகவேதான் மோசமான பாவிகள் எல்லாம் அவர் அண்டைக்கு நெருங்கி That வந்தார்கள். is why the wretched sinners are getting drawn towards Jesus. சகேயு ஒரு மோசமானவன். Zacchaeus was a wretched sinner. அவன் ஏன் ஆண்டவர் அண்டைக்கு வர முடிந்தது? Why he can draw near to Jesus? Because Jesus was so humble. நம் மனைவி நம்மை பார்த்து பயப்படக்கூடாது. Our wife should not be frightened நம்முடைய by us. பிள்ளைகள் நம்மை பார்த்து Our பயப்படக்கூடாது. children should not be frightened by us. நம் அண்டைக்கு வரணும். They have to be drawn. நம்ம கிட்ட வரணும். They have to be drawn towards us. அந்த மாதிரி நம்முடைய காரியங்கள் இருக்கணும். We need to be hard. We need to be like that. We need to be broken. நாம் உடைக்கப்படாமல் நாம் அப்படி இருக்க முடியாது. Without being broken, we cannot be living like that. தேவன் இந்த பூமியில அவர் பலவிதமான துன்பங்களையும் பாடுகளையும் நமக்கு அனுமதிக்கிறார். God is giving us many troubles and இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டுன்னு சொல்றார். God is saying that in the world you will have tribulation. இந்த உலகத்திலே நமக்கு துன்பங்கள் உண்டு. We have tribulations in the world. எதற்காக இதையெல்லாம் தேவன் அனுமதிக்கிறார்? Why God is allowing such tribulations in order to break us. ஒரு விதை மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கப்பட்டு அதுல பலவிதமான சீதோஷண சூழ்நிலைகளினால அந்த விதை உடைஞ்சு அதுக்குள்ள இருந்து ஒரு புது செடி கிளம்புறது போல நமக்குள்ள இருக்க ஒரு புது வல்லமை, நம்முடைய சொந்த பலனெல்லாம் இழந்து ஒரு புது வல்லமை நமக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டுமானால் நமக்கு துன்பங்கள் தேவை. How a seed is within the ground is being broken by many circumstances, then the plant is sprouted up. In the same way, from within us, when we are broken, we need to have faith. நமக்கு கஷ்டங்கள் தேவை. We need to have நமக்கு persecution. துன்பங்கள் தேவை. We need to have sufferings. நீ வெறுமனே லக்ஸரியா வாழ்ந்தா ஒரு காலம் நாம் உடைக்கப்பட மாட்டோம். If we are living a luxury life, we cannot be broken. நல்ல வீடு, நல்ல ஏசி, நல்ல கார், இப்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறவர்கள் ஒரு காலம் நாம் உடைக்கப்பட If we மாட்டோம். have AC, car, and everything, we cannot be நமக்கு broken. கஷ்டங்கள் வரணும். We need to have நமக்கு sufferings. துன்பங்கள் We need வரணும். to have troubles. நமக்கு பாடுகள் We வரணும். need to have cross. இவைகள் தான் நம்மை உடைக்கும். This alone can break us. இவைகள் தான் நம்மை தாழ்மைப்படுத்தும். These are the things that can break us. அநேக நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வியாதியை அனுமதிக்கிறார். Because God many times He is allowing diseases for many people. காரணம், The reason is இந்த வியாதிகள் மூலமாக தேவன் நம்முடைய சுயத்தை உடைக்க முடியும். through these diseases God தேவன் can நம்மை make us humble. தாழ்மைப்படுத்த முடியும். God can humble us through this. பவுலுக்கு இதை செய்தார். Jesus did it. யோபுவுக்கு இதை செய்திருக்கிறார். He did to Job. நிறைய தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் இதை செய்திருக்கிறார். For many godly people, God have done பவுல் this. பெருமை அடையக்கூடாது என்பதற்காக Paul, in order to not to boast himself, தனக்கு கிடைத்த வெளிப்பாடுகள் மூலமாக பவுல் பெருமை அடையக்கூடிய ஒரு அபாயம் இருந்தது. to the revelation that he got, he can be so much proud. யோபு அநேக ஜனங்களுக்கு பல நல்ல காரியங்களை எல்லாம் செய்தார். Job have did many things to many நீங்கள் people. யோபு புத்தகத்தை வாசிக்கிறீர்களா? When you read Job, கால் இல்லாதவர்களுக்கு அவன் ஒரு காலை போல இருந்தான். to those who are lame, கை இல்லாதவர்களுக்கு அவன் ஒரு கையை போல இருந்தான். to those who are lame, he கண் is like, இல்லாதவர்களுக்கு ஒரு கண்ணை போல இருந்தான். to those who are நிறைய ஜனங்களுக்கு அவன் உதவியா blind, இருந்தான். to many people he was a good blessing. அநேக நன்மையான காரியங்களை ஜனங்கள் செய்தார். Many good things he did for இது many people. நிமித்தமாய் அவன் பெருமை அடையக்கூடிய ஒரு அபாயம் இருந்தது. Because he has a threat to become proud. தேவன் ஆகவே
That's why God கஷ்டத்தை gave அனுமதிக்கிறார். many troubles to him. கஷ்டத்தை அனுமதிக்கிறார். He has allowed him to வியாதியை அனுமதிக்கிறார். disease. இதன் மூலமாய் அவன் உடைக்கப்பட்டான். Through this he was broken. இதன் மூலமாய் அவன் தாழ்மையாக இருக்க முடிந்தது. Through this he became humble. பவுலும் கூட ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். The same way to Paul he says, my grace is sufficient இந்த for you. சாத்தானுடைய கூட்டும் தூதன் இது உனக்கு நல்லதுன்னு சொன்னார். A thorn in the flesh is good for you. இதை நான் அனுமதித்திருக்கிறேன். This I have தேவன் allowed நமக்கு to you. வியாதியை கொடுக்கிறது இல்ல. God will not give us தேவன் நமக்கு disease. கஷ்டங்களை கொடுக்கிறது God will இல்ல. not give us problems. தேவன் நமக்கு துன்பங்களை God கொடுக்கிறது will இல்ல. not give us தேவன் suffering. அனுமதிக்கிறார். God will allow that. தேவன் அனுமதிக்கிறார். God will allow that. தேவன் கொடுக்கிறது இல்ல. God will not give. தேவன் அனுமதிக்கிறார். God will allow. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அனுமதிக்கிறார். For godly people, God will allow. அநேகர் சொல்லுகிறார்கள், Many says, தேவன் கொடுக்க மாட்டார். God will not give. எப்படி அவர் அனுமதிப்பார்? How he will allow. கொடுக்காத தேவன் How the God who does not give, அனுமதிப்பாரா? how he will allow. வேதத்துல தேவனுடைய ஜனங்களுக்கு அவர் அனுமதித்திருக்கிறார். In the Bible, for the godly people, God have allowed those எதற்காக? sufferings. The reason is நம்முடைய நன்மைக்காக, for our own benefit, தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, to be blessed by God. தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இருந்து கிரியை செய்வதற்காக. To the work of God has to be worked within us. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, My beloved, நாம் உடைக்கப்படுவதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். to be broken is a greater blessing for us. ஏன் கணவனோடு நாம் சண்டை போடாம வாழ முடியதில்லை? Why we are not living, ஏன் நம்மால மன்னிப்பு கேட்க முடியதில்லை? why we are not asking forgiveness to our ஒரு தப்பு husbands, செய்துட்டு ஏன் நம்மால மன்னிப்பு கேட்க why முடியல? we are not asking for forgiveness when நாம் we are sinning, உடைக்கப்படாமல் இருக்கிறோம். because we are not broken. நாம் பொறுமையா இருக்கிறோம். We are so much proud. நாம் தாழ்மையா இருப்போமானால் If we are humble, நாம் சக மனுஷர்களிடத்துல நாம் நடந்து கொண்ட காரியங்களை குறித்து தேவன் நமக்கு உணர்த்துவார். God will insist us on how we are behaving with brothers. நாம் உடனே மன்னிப்பு கேட்போம். Then we will immediately ask for forgiveness. நமக்கு அடுத்த சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது When we receive many occasions, நாம் கிறிஸ்துவை போல நடந்து கொள்வோம். we will be living like Christ lives. எனக்கு அன்பானவர்களே, So my beloved, நாம் உடைக்கப்பட வேண்டும். we need to be broken. தேவன் அதற்காக தான் இந்த பூமியில பலவிதமான காரியங்களை தேவன் நமக்கு அனுமதிக்கிறார். That's why God is allowing many things in our life. வேதம் முழுக்க தேவனால் பயன்படுத்தப்பட்ட அத்தனை பேரும் உடைக்கப்பட்டவர்கள். Many godly people who have been used by God are already broken. பூமிக்கு வந்தபோது கூட தன்னுடைய சீடர்களை பலவிதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே அவர்களை வழிநடத்தினார். When Jesus came into the world, he led his disciples into many sufferings. கடலும் கொந்தளிக்கிற ஒரு சூழ்நிலையின் வழியிலே தன்னுடைய சீஷர்களை படகில் கொண்டு போனார். Jesus have led his disciple in a boat where storms and winds are. ஆண்டவருக்கு தெரியாதா? Jesus have not known. காற்று கொந்தளிக்கும் தெரியாதா? Jesus have not known whether the wind will be blowing. கடல் கொந்தளிக்கும் தெரியாதா? Surface of the sea will. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். God will know everything. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். God will know everything. அவர் அதை செய்யல. God didn't do that. தேவன் காற்றை கொந்தளிக்கும்படியாய் கடலை கொந்தளிக்கும்படியாய் செய்யல. God didn't allow the seas to be roared. காற்று தேவன் அதை செய்யல. God didn't allow the wind to be blown. சாத்தான் அதை செய்தான். Satan did that. தேவன் அதை கடிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். Because Jesus have rebuked those things. தேவனே செஞ்சிட்டு எப்படி தேவனே அதை நிறுத்துன்னு சொல்வாரா? How God will do that? தேவனே God புயலை நில்லுன்னு சொல்வாரா? how God will give us the wind and தேவன் அதை செய்யல. God didn't do it. தேவனுக்கு அது தெரியும். God knows. தேவன் அதை அனுமதிக்கிறார். God is allowed. முன்கூட்டியே தேவனுக்கு அது தெரியும். God knows beforehand. யோபுடைய வாழ்க்கையிலே யோபு தன்னை மறுதலிப்பான் என்பதை அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தார். God knows beforehand that Job will deny me. அதற்காக சாத்தான் அவரிடத்திலே அனுமதி பெற்றிருந்தார். That's why Satan have gained the power. இதெல்லாம் தேவன் முன்கூட்டியே அறிந்திருக்கிறார். God have known before that. தேவனுக்கு எல்லாம் தெரியும். God knows everything. தேவன் அதை செய்வதில்லை. God didn't do it. தேவன் அனுமதிக்கிறார். God will allow it. ஏன்? Why? நாம் உடைக்கப்படுவதற்காக. Because we need to be broken. நாம் உடைக்கப்படாமல் தேவனுடைய கிருபையை நாம் பெற முடியாது. We cannot receive the grace of God unless we are broken. நாம் தாழ்மையா இருப்பதற்கான ஒரே வழி The only thing that நம்முடைய சுயம் உடைக்கப்படணும். the self will has to be broken. நமக்கு பாடுகள் வேணும். We need to have sufferings. நமக்கு கஷ்டங்கள் We வேணும். need to have problems. நமக்கு துன்பங்கள் We need வேணும். to have troubles. நாம் பயப்பட தேவையில்லை. We should not be afraid. கஷ்டங்கள் வரும்போது நாம் பயப்படக்கூடாது. When we are suffering, we should not துன்பங்கள் be வரும்போது நாம் afraid. பயப்படக்கூடாது. We should not be afraid. பாடுகள் வரும்போது நாம் பயப்படக்கூடாது. We should not be afraid. வியாதிகள் வரும்போது நாம் பயப்படக்கூடாது. We should not be afraid. நாம் ஜெபிக்கலாம். We can நாம் pray. ஜெபிக்கலாம். We can pray. நாம் ஜெபிக்கலாம்.
we can pray. தேவன் அதிலிருந்து நமக்கு விடுதலையை தர முடியும். God can deliver us from that. பட் அதே நேரத்தில் தேவன் அதன் மூலமாய் நமக்கு அதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு செய்ய முடியும். But God can give a greater அதன் மூலமாய் blessing. தேவன் நம்மை உடைக்க முடியும். Through that God நம்மை can break us. தாழ்மைப்படுத்த முடியும். He can humble us நாம் தாழ்மையா இருக்கும் பொழுது if we are humble. நாம் மனைவியோடு நாம் கிறிஸ்துவை போல நடந்து கொள்வதற்கு வேண்டிய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள We will முடியும். receive the grace of God not நாம் to பிள்ளைகளோடு have நடந்து a good கொள்வதற்கு behavior வேண்டிய with, கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். with wife and with நம் children. சபையில் இருக்கிற சக மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு கிருபையை பெற்றுக்கொள்ள To முடியும். other people we can நம்மிடத்தில் இருக்கிற behave. கிறிஸ்துவின் வாசனையை மற்றவர்கள் பார்க்க முடியும். Many can see the fragrance of Christ in நம்முடைய us. வார்த்தையிலே கிறிஸ்துவை போல வாசனையை பார்க்க முடியும். Many words that நம்முடைய proclaim out செயல்பாடுகள் of கிறிஸ்துவை போல இருப்பதை ஜனங்கள் பார்க்க முடியும். our life, others can see that Jesus is within us. நாம் ஒவ்வொருவரும் உடைக்கப்படுவதற்கு ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே என்னை உடையும் என்று ஜெபிக்க We வேண்டும். need to be praying that ஆண்டவரே எனக்கு கார் God, கொடும் please. என்றுமல்ல, ஆண்டவரே எனக்கு வீடு கொடு என்பதல்ல. It is not Lord give us இந்த house. பூமிக்குரிய காரியங்களுக்காக ஏராளமான கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறார்கள். Many Christians are praying for the earthly blessings. உடைக்கப்படுவதற்காக ஒரு சில கிறிஸ்தவர்களே ஜெபிக்கிறார்கள். Only few Christians are praying நீங்களும் for நானும் to அப்படி be இருக்க blessed. வேண்டும். You and me have to be like that. அதுதான் மெய்யான ஆசீர்வாதம். That is the true blessing. உடைக்கப்படாத வரைக்கும் Unless we are நாம் broken, பெற்றிருக்கிற இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது ஒரு மெய்யான ஆசீர்வாதம் அல்ல. all the earthly blessings are not true blessings. நாம் உடைக்கப்படுவதுதான் மெய்யான ஆசீர்வாதம். Only to be broken is the true நம்ம blessing. எல்லாரும் முழங்கால் படிக்கணும். நம்மை உடைப்பதற்கு தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். Everyone can ஆண்டவரே do என் வாழ்க்கையிலே எது நடந்தாலும் நான் முறுமுறுக்க கூடாது. எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார்னு கேள்வி கேட்க கூடாது. எனக்கு ஏன் இந்த வியாதி வந்ததுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்ததுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஏன் இந்த நஷ்டம் வந்ததுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு ஏன் இந்த பாடுகள் வந்ததுன்னு சொல்லக்கூடாது. நான் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற சுயத்தை நீ உடைக்கிறீர். ஆண்டவரே என்னை நீ உடைப்பதற்காக இவையெல்லாம் அனுமதித்திருக்கிறீர். நான் இவைகளுக்காக நான் ஜெபிக்கலாம். தேவன் இவைகள் எல்லாம் அனுமதிக்கிறது நம்மை உடைப்பதற்காக. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். 1-2 பேர் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே எங்களை உடைத்து எங்களை ஆசீர்வாதமாய் பயன்படுத்தும் ஆண்டவரே. என்னுடைய மனைவிக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். என் மனைவியை எப்பொழுதும் குறை சொல்லுகிறவனாய் நான் இருக்கக்கூடாது. என் மனைவியை எப்பொழுதுமே மனைவியோடு சண்டை போடுகிறவனாய் நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே எனக்கு கிருபை இல்லை. என்னை உடைத்து தாழ்மைப்படுத்தும் ஆண்டவரே. எனக்கு அதிகமான கிருபைகளை தாங்க ஆண்டவரே. உம்முடைய வாசனையை என் மனைவி பார்க்கணும். என்னிடத்துல கிறிஸ்துவின் வாசனையை பார்க்கணும். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் என்னிடத்துல கிறிஸ்துவின் வாசனையை பார்க்கணும். 2 பேர் நாம் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி. சகோதர